இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு சிறப்பாக வெற்றி பெறுவோம். அம்மா கடுமையான உடல்நலக் குறைவான நேரத்திலையும் பாடுபட்டு 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி 2016 தேர்தலில் கடுமையான உடல்நலக் குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வரானார்னு எல்லாருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சியை நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்தில் உள்ளார போகாமல் இருக்காங்க. இன்னும் கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களால் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், மக்கள் வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருந்திருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. பழனிசாமிக்கெல்லாம் தாத்தா நாங்கன்னு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காரு. இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதான் உண்மை. நீங்கள் வேணால் கோர்ட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு. கோர்ட்டுக்கு வேண்டியது சாட்சிகள் தான். ஆனால் மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத்த இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார். இவர்கள் இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்தில், பணபலம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க. இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்றப்பையும் பல்வேறு நிகழ்ச்சி செல்றப்பையும் உணர முடிகிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கும். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். இல்லை, அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைங்கிறாரு. இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலமும் பதவி வெறியும் பிடித்த ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம். அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத ஒரு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.